ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பற்றி பார்க்க போகிறோன்னாக்கா, இன்றைக்கி கொஞ்சம் வெளியே போகிறோம். அதுதான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் பார்க்குறதுக்கு. கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லியோ லீவில் இருக்கும் போதே எங்கேயாவது கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லி ரொம்ப கடன் பண்ணிட்டு கேட்டுக்கிட்டே இருந்தால். ஆனால் எங்கேயுமே கூட்டிகிட்டு போக முடியல. அந்த டைமில் தான் பாப்பா டெலிவரி ஆனமா, அதனால் எங்கேயுமே போக முடியல. இந்த டைமில் சும்மா இங்கே பக்கத்தில் இருக்கிற ஏரி வரைக்கும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையிலே கிளம்பிட்டோம். அப்போ தான் அங்கே ஃப்ரெஷ்ஷாக மீன்லாம் பிடிச்சி கொடுப்பாங்களா, அதனால் கொஞ்சம் சீக்கிரமாக கிளம்பலான்னு சொல்லிட்டு தான் கிளம்பியிருந்தோம். நைட்டே பிளான்லாம் போட்டாச்சு, சரி காலைல கிளம்பலான்னு சொல்லிட்டு. ஆனால் லியோ காலையில் நைட்டெல்லாம் ரொம்ப ஜாலியாக இருந்தால். ஆனால் காலைல கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்திருக்க போயிட்டு ஒரு மாதிரி டல்லாகவே இருந்தால் தூக்கம் வருதுன்னு சொல்லிட்டு, சரி வீட்லேயாவது தூங்குறியா அப்படின்னு சொல்லி கேட்டாலும் இல்லை நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏஞ்சி கிளம்பியாச்சு. அதுக்கப்புறம் மீன், அதுக்கப்புறம் வேறு ஏதாவது காய்கறி ஏதாவது இருந்தால் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதுக்கு தேவையான கவர், அதுக்கப்புறம் ஒரு கூடை மட்டும் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா மீன் தண்ணிலாம் சுட்டும் அப்படின்றதுக்காக கவரில் வச்சு இந்த கூடையில் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுத்துக்கிட்டேன். லியோ ஃபோனு, அதுக்கப்புறம் காசு அதெல்லாம் வச்சுக்கிறதுக்காக இந்த பேக் மட்டும் எடுத்துக்கிட்டா. இந்த ஏரிக்கு வர்றது நாங்கள் செகண்ட் டைம். ஃபஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா நிறைய மழை வந்தப்போ நிறைய தண்ணி போச்சு. அப்போ பார்த்துட்டு போனோம். நிறைய பேர் பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த டைமில் தான் பார்த்துட்டு வந்தேன். இது செகண்ட் டைம். இப்போ தண்ணி அந்த அளவுக்கு இல்லை. அதனால் சரின்னு சொல்லிவிட்டு காலையிலே கிளம்பி மீன் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தோம். மீன் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக ஏரியிலேருந்து பிடிச்சி, அதாவது காலையிலே பிடிச்சிருவாங்க. நம்ம கொஞ்சம் சீக்கிரமாக போனோன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வரலாம். அங்கே மீன் பிடிச்சி அங்கே விற்பாங்க. நம்ம வாங்கி அங்கே க்ளீன் பண்ணி அதுக்கப்புறம் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இடமுமே பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. தண்ணியுமே அந்தளவுக்கு அழுக்கெலாம் இல்லை, நல்லா கிளியராக இருந்தது. பார்க்கும்போதே தெரியும் அவ்வளோ நீட்டாக இருந்துச்சு. அதே மாதிரி பார்த்திங்கனாக்கா தண்ணிக்குள்ளே சும்மா கால் தான் வச்சோம். பார்த்திங்கன்னா அவ்வளோ மீன், குட்டி குட்டி மீன்லாம் அவ்வளோ மீன் இருந்துச்சு. என்ன மீன்லாம் எனக்கு தெரியல, அந்த கெண்டை மீன் சொல்லுவாங்களே அதுதான் நினைக்கிறேன். லியோ ரொம்பவே ஹாப்பியாக இருந்தேன் அந்த குட்டி குட்டி மீனெல்லாம் பார்த்துட்டு. என்ன ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டோன்னா, அந்த வலை, மீன் பிடிக்கிற அந்த வலை எடுத்துகிட்டு வராமல் வந்துட்டோம். நம்ம வீட்டில் மீன் தொட்டி வச்சுருக்கோம்ல, மீன் க்ளீன் பண்ணும்போது, தொட்டி க்ளீன் பண்ணும்போது மீனெல்லாம் பிடிச்சி முதல்ல பக்கெட்டில் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் தொட்டி க்ளீன் பண்ணுவோம். அதுக்கு ஒரு வலை மாதிரி ஒன்று வாங்கியிருக்கோம். சரி அதை எடுத்துகிட்டு வந்திருந்தோம் அப்படின்னாக்கா லியோ இன்னுமே ரொம்ப ஹாப்பியாக இருந்திருப்பான். அப்போ அவள் தான் சொன்னாலே, அம்மா நம்ம அந்த மீன் வலையை எடுத்துகிட்டு வராமல் வந்துட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் எனக்குமே யோசனை வந்துச்சு, அச்சோ எடுத்துகிட்டு வந்திருக்கலாம் அப்படின்ட்டு. கையில் ஏதாவது ஒன்றாவது மாட்டுன்னு சொல்லி நானும் கையை வச்சு பார்த்தேன். ஆனால் நம்ம கையை வைக்கிற இடத்த தவிர மற்ற எல்லா இடத்துலையும் இருந்துச்சு. அதுக்கப்புறமும் லியோ என்ன சொன்னால், அம்மா ஷாலாவது எடுத்துகிட்டு வந்திருக்கலாமா பிடிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. இந்த யூடியூப்லலாம் பார்க்குறாள்ல, மீன் பிடிக்கும் போது ஷாலை வச்சு எடுக்கிறது, அதுக்கப்புறம் வலையை வச்சு பிடிக்கிறது, அந்த மாதிரிலாம் பார்த்துட்டு அவளுக்கும் ரொம்ப ஆசை. அந்த மாதிரி பிடிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டே இருந்தாள். எதுவுமே எடுத்துகிட்டு வரல. நானும் ஷால் எடுத்துகிட்டு வரலையா, அதனால் எதுலேயுமே பிடிக்க முடியல குட்டி குட்டி மீன். ஆனால் இந்த இடம் இல்லை, இன்னொரு இடம் இருக்குது பக்கத்தில். அந்த இடத்துல பார்த்திங்கன்னா நிறைய மீன் இருக்கும், குட்டி குட்டி மீன். அங்கேயும் மீன்லாம் பிடிச்சி அப்படியே கழுவி ஃப்ரெஷ்ஷாகவே கொடுப்பாங்க. சரி டைம் இருந்தால் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லியிருந்தாங்க அவங்க டேடி. எங்களுக்காக தான் இவங்களும் கொஞ்சம் சீக்கிரமாக க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அது இல்லாமல் அவங்களும் வேலைக்கு போகணும் போல், அதனால் கொஞ்சம் சீக்கிரமாக க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த மாதிரி ஏரி மீன், ஆற்று மீன் இதெல்லாம் கடல் மீனை விட ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். யாரெல்லாம் சாப்பிட்ருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பார்த்திங்கனாலே தெரியும், பீச் மாதிரி அவ்வளோ பெரிய ஏரி இது. நான் சொன்னேன்ல ஏற்கனவே மழை வந்தப்போ வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ பார்த்திங்கன்னா இந்த உபரி நீர் சொல்லுவாங்கள்ல, அது அவ்வளோ தண்ணி போச்சு. பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்தது. அந்த கடல்லேருந்து தண்ணி வரும் பார்த்திங்களா, அலை மாதிரி, அந்த மாதிரி அவ்வளோ தண்ணி பாய்ச்சிக்கிட்டு அடிச்சிது. இந்த கல்லுக்கிட்டலாம் வரவே முடியாது, அந்த அளவுக்கு அவ்வளோ தண்ணி. அங்கே மேலேயே ஏறி நின்று பார்த்துட்டு அப்படியே போகிற மாதிரி தான் அவ்வளோ ஜனம் பார்த்துட்டு போனாங்க. இந்த இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னாக்கா இந்த அணையிலலாம் வச்சுருப்பாங்கல்ல, இந்த கல்லுலாம் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. பார்க்குறதுக்கு வியூ பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருந்துச்சு. இன்னும் தண்ணி நிறையா இருந்தது அப்படின்னாக்கா கடல் மாதிரி இருக்கும் சூப்பராக பார்க்குறதுக்கே. இங்கே டெய்லியுமே மீன் பிடிச்சி காலையிலே எல்லாருமே வாங்கிட்டு போயிடுவாங்க. எங்களுக்கு முன்னாடியே நிறைய பேர் வாங்கிட்டு போயிட்டாங்க. நாங்கள் தான் கொஞ்சம் லாஸ்ட்டாக வந்தோம் போல், அதனால் அந்தளவுக்கு ஆள் யாரும் இல்லை. அதனால் சீக்கிரமாக எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு நாங்கள் வாங்கிட்டு கிளம்பிட்டோம். எனக்கு மார்ச் 1 தான் டெலிவரி ஆச்சு. செகண்ட் எனக்கு கேர்ள் பேபி தான். நிறைய பேருக்கு தெரியல, அதனால தான் இதில் இன்ஃபார்ம் பண்ணுறேன். பாப்பாவோட வெயிட் என்ன ரீசெண்டாக அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. பாப்பாவோட வெயிட் இப்போ நான் 3.5 month ஊசி போடும்போது பாப்பாவோட வெயிட் 5.2 இருந்துச்சு.
அதே மாதிரி பாப்பா வெயிட் கெயின் பண்ணுறதுக்கு ஏதாவது டிப்ஸு சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. நான் வந்து மோஸ்ட்லி எதுவும் எடுத்துக்கலைங்க. நான் என்ன சாப்பிட்றேனோ அதுதான் சாப்பிட்டுட்ருக்கேன் யூஸ்வலாக. அதுவும் இல்லாமல் பாப்பாவுக்கு வந்து எப்பயுமே காலையில் மார்னிங் வந்து பாப்பாவுக்கு தண்ணி ஊற்றி விட்டுட்டு அவளுக்கு வந்து ட்ராப்ஸ் தான் கொடுக்குறேன், வேறு எதுவும் இல்லை. இதுவும் வந்து டாக்டர் ரெஃபர் பண்ணது தான். பாப்பா பிறந்ததுலேருந்தே கொடுத்துட்டு தான் இருக்கேன். மார்னிங்கில் வந்துங்கன்னா பார்த்திங்கன்னா ஒரு 10:30லேருந்து 11க்குள்ளே அவளை குளிக்க வச்சுருவேன்ல, அந்த டைம்லேயே வந்து நான் 2 ட்ராப்ஸுமே கொடுத்துருவேன். ஒன்று வந்து பார்த்திங்கனாக்கா மல்டி விட்டமின்ஸ் ட்ராப்ஸு, இன்னொன்று வந்து பார்த்திங்கனாக்கா ஜிங்கோவிட்னு சொல்லிட்டு அது ஒரு ட்ராப்ஸு. இந்த 2 ட்ராப்ஸ் தான் நான் கொடுத்துட்ருக்கேன், வேறு எதுவும் கொடுக்கல. என்னோடய ப்ரெஸ்ட் மில்க் மட்டும்தாங்க கொடுக்குறேன், வேறு ஏதோ பவுட்ரு பால் எதுவுமே நான் வந்து பாப்பாவுக்கு கொடுக்கல இது வரைக்குமே. அதுக்கப்புறம் வந்து இன்னொருத்தவங்க கேட்டிருந்தாங்க, பாப்பா வந்து 2 மந்த் ஆகுது, ஆனால் மோஷன் வந்து சரியாக போக மாட்டேங்கிறாங்க, 1 வீக் கூட ஆகுது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. லியாவுமே பார்த்தீங்கன்னாக்கா பிறந்ததுலேருந்து ஒரு 45 டேஸ் 50 டேஸ் வரைக்குமே வந்து டெய்லியுமே மோஷன் போயிடுவாங்க. டெய்லியுமேனா ஒரு 2 டைம்ஸ்லாம் இல்லை, ஒரு 5 டைம்ஸு ஒரு 10 டைம்ஸ்குள்ளே போயிடுவாங்க. பிறந்த பேபிஸ்லாம் அப்படி தானே போவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா கம்மியாகிக்கிட்டே இருந்துச்சு. 5 டைம்ஸ் போகிறது, அதுக்கப்புறம் ஒரு 3 டைம்ஸ் போகிறது, இப்படியே தான் கம்மியாகிட்டு வந்துச்சு. இப்போ வந்து பாப்பாவுக்கு வந்து 4 ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஆனால் இப்போல்லாம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு நாளைக்கு ஒரு டைம் இல்லைன்னா 2 டேஸ்க்கு ஒன்ஸ் அப்படி தான் வந்து போயிட்டுருக்கா மோஷன். எனக்குமே வந்து கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் பயமாக தான் இருந்துச்சு. ஐயோ என்னடா இது இவ்வளோ நிறையா மோஷன் போகிற குழந்தை இப்போ வந்து இவ்வளோ கம்மியாக போகிறாளே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நான் டாக்டர்கிட்ட கேட்கும்போது அவங்க சொல்லியிருந்தாங்க, 1 வீக் வரைக்குமே மோஸ்ட்லி குழந்தைங்க வந்து யூஸ்வலாக மோஷன் போகாமல் இருக்கிறது நார்மல் தான். என்ன ஒன்று ரொம்ப முக்கி போகிறது, முகம்லாம் வந்து செவந்து போகிறது, அந்த மாதிரி ரொம்ப கல்லாட்ட போகிறது, அந்த மாதிரிலாம் இருந்தால் தான் ப்ராப்ளம். அப்போ வந்து நீங்கள் உடனே பீடியாட்ரிக் பாருங்கள். இப்போ வந்து ஒரு 2 டேஸ் 3 டேஸ் அதெல்லாம் வந்து அந்தளவுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு தான் சொன்னாங்க. ஆனால் பாப்பா அந்தளவுக்குலாம் ஒன்றும் கஷ்டப்பட்டுலாம் போகல, நார்மலாக எப்படி போவாலோ அப்படி தான் போயிட்டுருக்கா. ஒரு 2 டேஸ்க்கு ஒன்ஸ் இல்லைனா 1 டே ஒன்ஸ் அப்படி வந்து மோஷன் போயிட்டுருக்கா. அதுக்கப்புறம் வந்து மருந்து ஏதாவது ஊற்றுறீங்களா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. இல்லைங்க, நான் பாப்பாவுக்கு வந்து எந்த மருந்துமே கொடுக்கல, அந்த 2 ட்ராப்ஸ் மட்டும்தான் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் என்னோடய ப்ரெஸ்ட் மில்க், அவ்வளோதாங்க. லியோனாவுக்காவது நான் வந்து மருந்தெல்லாம் ஊற்றிட்டு இருந்தேன். அந்த பூண்டு, மிளகு, சீரகம் இதெல்லாம் வந்து நல்லா இடித்து ஒரு சின்ன ஒயிட் கிளாத்தில் வந்து வச்சு நல்லா மூட்டை மாதிரி கட்டி நம்ம தாய்ப்பாலில் அதை ஊற வச்சு அந்த தலை குளிக்க வச்சுட்டு நம்ம ஊற்றுவோம் இல்லையா, அந்த மாதிரிலாம் நான் கொடுத்துருக்கேன். ஆனால் இந்த பாப்பாவுக்கு வந்து நான் எதுவுமே கொடுக்கல. ஏன்னா இவங்களுக்கு வந்து ஸ்டார்டிங்கில் இருந்து கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. ஸ்கின் இஷ்யூ இருந்தது, அதுக்கப்புறம் தலையில் வந்து அக்கி மாதிரி இருந்துச்சு. அதனால் நான் லியாவுக்கு வந்து எதுவுமே கொடுக்கவே இல்லை. அதாவது டாக்டர் அட்வைஸ் இல்லாமல் நான் எதுவுமே பண்ண மாட்டேன். இந்த வீடியோவோட கண்டினியூ வீடியோ வந்து நாளைக்கு ஒரு 1 o'clock வரும், மறக்காமல் பாருங்கள். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான கேள்விகளோடு சந்திக்கலாம். பாய்.